இந்த பொண்ணு தான் சார். ஐயோ, சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் சீ வாய மூடு. உன்னை விட சீன் போடுற ஆளை என் சர்வீஸ்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்கிட்டயே வா. நீ தப்பு பண்ணி எங்களையும் தப்பு பண்ண வச்சிட்ட. நீ பண்ண காரியத்தினால இந்த நேரத்துல சம்பந்தி வீட்டுக்கு நாங்க போலீஸோட வர மாதிரியே ஆயிடுச்சு. மாயா, இதுக்கெல்லாம் நீ ஏன் வருத்தப்படுற? இந்த வீட்ல இருக்கிறவங்க அப்படி இவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. இவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் இவளை கவனிச்சுக்கிறதும் அப்பா என்ன ஒரு ஆட்டம் நினைக்கிற? எது எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும். இல்லனா தோ இப்படித்தான் அது புத்தியை காட்டத்தான் செய்யும். ராஜம்மா, என்ன சொல்ல வர? இந்த மாதிரி எடிபுடிங்கள மளிகை கடைக்கு கூட்டிட்டு போ, டெய்லர் கடைக்கு கூட்டிட்டு போ, நகை கடைக்கு கூட்டிட்டு போனா இதோ இப்படித்தான் அவமானம் வந்து சேரும். அந்த கடைக்காரன் கரெக்டா இவளுக்கு ஜூஸ் குடுக்காம ஒதுங்குனா பாரு, அவனுக்கு இருக்கிற சுதாரிப்பு கூட நமக்கு இல்லாம போச்சு. பின்ன சும்மாவா? அவங்க இவ்வளவு மாதிரி எத்தனை ஜகஜால கில்லாடிங்களெல்லாம் பாத்திருப்பாங்க. இவ மூஞ்சிய பார்த்த உடனே இது கை வைக்கிற கேஸ் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வா, நல்ல வேளை அங்க இவ ஏதாவது கைய வச்சு நம்ம மானத்தை வாங்காம இருந்தாலே அதுவே போதும். இப்படி அணுவா பேசி என்ன கொல்றதுக்கு ஒரேடியா கொன்றுங்க. ஏய், இதெல்லாம் ஓம் புத்திடி. நாங்க எறும்புக்கு கூட பாதகம் நினைக்க மாட்டோம். மேடம், நான் இவளை கூட்டு போறேன். நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன மேடம்? எஃப்ஐஆர் எல்லாம் போட வேணாம் சார். என்ன சொல்றீங்க மேடம்? பார்வதி, மறுபடியும் நீ தப்பு பண்ற. இல்ல, இப்ப நம்ம வீட்ல ஒரு கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு இஷ்யூ வந்தா அது நல்லா இருக்காது. இல்ல பார்வதி, இவளை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா இரு. கோர்ட்டு கேஸ்ன்னு போனா நமக்கு தான் அசிங்கம். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அப்புறம் இந்த பூங்கோத நாச்சியார் குடும்பத்தோட கௌரவத்தை நாமளே கெடுத்ததாயிடும். மீடியா வரைக்கும் போயிடும். அதனால கொஞ்சம் சும்மா இரு. இதுக்கு மேல ஓ இஷ்டம். இப்படிதான் மாயா, நான் எது சொன்னாலும் இங்க கேட்கவே மாட்டாங்க. மேடம், தோ பாருங்க, உங்களோட குடும்ப பிரச்சனை அப்புறம் வச்சுங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? கேஸ் எல்லாம் எதுவும் ஃபைல் பண்ண வேண்டாம். அதான் நகையெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதும் சார். நான் அப்படிலாம் விட முடியாது மேடம். இவனை நான் ஸ்டேஷன் கூட்டு போறேன். இவன் வேற ஏதாவது கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கானான்னு நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் வரேன் மேடம். டேய் நட்ரா, கேட்டையா? இவனை ஜீப்ல ஏத்துங்க. ஏய் ஏறா. ஏய், ஏன் அப்படியே நிக்கிற? நீ நின்னா தோ எங்க பார்வதிக்கு கால் வலிக்கும். வாமா, வந்து சோபாவுல உட்காரு. பாட்டி, என்னை நீங்க எதுவுமே கேட்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத நீங்க நம்புறீங்களா பாட்டி? உன் விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு வெளியில போ.
பாட்டி. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சந்தேகம் என்ன வேண்டி கிடக்கு? நான் அந்த திருடனை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது பாட்டி. அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அத உன்னால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கிறதுக்கு என்னைய தீ குளிக்க சொல்லுங்க. தீல குளிச்சா கூட அந்த காயம் இப்ப என் மனசுல பட்ட காயத்தை விட கம்மியா தான் இருக்கும். அதையே நீ பண்ணணும். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கும் அர்த்தராத்திரியில சுதந்திரம் வந்ததாவே இருக்கட்டும். கிளம்பு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நான் நிரபராதின்னு உங்களுக்குலாம் தெரிய வரும். பாப்புல போலாம். பாப்புல இப்ப என் பிள்ளை இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க. நீ இப்படி சாப்பிடாம அழுதுட்டே உட்காந்துருந்தா நடந்த எல்லாத்தையுமே அழிச்சிட முடியுமா சொல்லு? எப்படி பிள்ளை என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. எவனோ ஒருத்தன் என் மேல பழிய போட்டதும் எல்லாருமே அதை நம்பிட்டாங்கல்ல. யாராச்சும் ஒருத்தவங்க நான் அப்படி பண்ணிருப்பனா மாட்டேனான்னு நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இந்த பணக்காரங்களே அப்படிதான் பிள்ளை. ஏழைங்க மேல அவங்க வச்சிருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை என்ன தெரியுமா? நாமெல்லாம் தப்பு பண்றவங்க, திருடுறவங்க, அப்படிதான் அவங்க நினைப்பே. அப்படிலாம் இல்ல புள்ள. அப்படிதான் புள்ள. நீ வேணா பாரு, 10,000 கோடி 20,000 கோடி பேங்க்ல கடன் வாங்கி கட்ட முடியாதவெல்லாம் ராஜமரியாதையோட நாட்டை விட்டே தப்பிச்சு போறானுங்க. தியேட்டர் லோன் வாங்கி கட்ட முடியாதவனுங்கள நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அவனை தற்கொலையே பண்ணிக்க வச்சிடறானுங்க. என்ன செய்யறது புள்ள? ஏழையா பிறக்கும் போதே எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னு அவன் தலையிலேயே எழுதியிருக்கு. நம்ம ஊர்ல பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைங்களுக்கு ஒரு நியாயம். பணக்காரங்களுக்கு ஏழைனா அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு போற குப்பை தொட்டின்னு நினைப்பு. எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அப்படி தப்பு சொல்லக்கூடாது புள்ள. இல்ல புள்ள, எல்லாருமே சுயநலவாதிங்க தான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மத்தவங்க கருத்துக்கு எதிராக பேசினா அவங்களோட விரோதத்தை சம்பாதிக்க வருமேன்னு பயந்து போய் தான் மனசுல என்ன நியாயம் இருக்குங்கிறத பேசாமலே விட்டுறாங்க. அப்படிலாம் இல்ல புள்ள. ஒருத்தர் மனசுல கூட நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு தோணவே இல்லல்ல. ஒருத்தர் முகத்தை பார்த்தா தெரியாது இவங்க தப்பு பண்ணிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களான்னு. பூவே, எல்லாருமே இங்க அவங்க பண்ற தப்பு வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதை மறக்கடிக்கிற மாதிரி தான் புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. தான் முதுகுல இருக்கிற அழுக்க எப்பவுமே பார்க்கவே மாட்டாங்க. மனசுல அழுக்கு இருந்தாதான் முதுகுல அழுக்கு இருக்கிறது தெரியாது. பணக்காரங்கனாலே அப்படிதான் போல இருக்கு. அப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தப்பானவங்கன்னு கட்டம் கட்டிட முடியாது புள்ள. அதுலயும் நல்லவங்க இருக்காங்க. பார்வதி பாட்டி நமக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தானே இந்த ஹாஸ்டல்லே நம்மளால சேர முடிஞ்சது. ஆனா அவங்களே இந்த விஷயத்துல தப்பா தானே பிள்ளை நடந்துக்கிறாங்க. மாறி, ஒருத்தர் தப்பு பண்ணும்போது நம்ம அதை மட்டும் பார்க்க கூடாது, அவங்க நமக்கு செஞ்ச நல்லதையும் நினைச்சு பார்க்கணும். இல்ல பூவே, நீ என்னதான் சொல்லு, இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்திலேயே பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைங்களுக்கு ஒரு நியாயம் தான். இருந்துட்டு போட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என் வருத்தம்லாம் நான் தெய்வமா மதிக்கிற பார்வதி பாட்டியும் உயர்வா மதிக்கிற ஜீவா சாரும் கூட அமைதியா இருந்துட்டாங்களேன்னு தான். அவங்க விசாரிச்சு பாப்போன்னு கூட சொல்லலையே. அதுவும் பார்வதி பாட்டி
என்ன செத்து போன்னு சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாங்க பாரு, அதான் புள்ள என்னால தாங்கவே முடியல. இவ்வளோ நடந்தும் என் மனசுக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் பார்வதி பாட்டி சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், நீ தப்பு பண்ணியிருக்க மாட்ட பூங்கொடி, ஆனா இது 2 குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால என்னால இதுல தலையிட முடியாது. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வா, இல்லாட்டி வராதன்னு சொன்னாங்க பத்தியா, அது ஒண்ணு போதும் மாறி. பூவே, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க அணைக்கிற கை தான் அடிச்சிருக்கு. நீ ஒண்ணு இதுக்காகலாம் கவலைப்படாதப்ல. உன்னை தப்பா பேசுறவங்க எல்லாருமே நீ திருடல, நீ சுத்தமானவன் தெரிய வரும்போது அவங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். மாறி, ஒருவேளை அப்படி நடக்கும்போது பார்வதி பாட்டி ஜீவா சாரை தவிர மத்தவங்கலாம் கவலைப்படவே மாட்டாங்க. ஏன் எதுக்கு கவலைப்பட மாட்டாங்க? அவங்களாம் மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும், அதுவும் குத்த தானே செய்யும். பூவே, நீ வேணா பார்த்துட்டே இருப்புல. உன்னை தலைகுனிய வச்சவங்க நிச்சயமா ஒரு நாள் ஓ முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிப்பாங்க, இது சத்தியம். யாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல புள்ள. நானும் அவமானப்பட வேணாம், மத்தவங்களும் அவமானப்பட வேண்டாம். இங்க பாருப்புல பூவு, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இப்படி அழுத்துட்டே இருக்காது புள்ள. பூவு, இப்படியே தூங்கிறாத புள்ள. ராத்திரியில சாப்பிடாம படுத்தா யானை பலம் குறைஞ்சிரும்னு எங்க ஆத்தா சொல்லும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால ஒரு வா தண்ணி கூட குடிக்க முடியாது புள்ள. சரி, நீ நிம்மதியா பார்த்து தூங்கு. நல்லா தூங்கினாலே நமக்குள்ள இருக்கிற கவலை எல்லாம் மாறிடும். பூவு, என்ன பிள்ள ரெடியா நிக்கிற? பின்ன காலேஜுக்கு டைம் ஆச்சுல. இல்ல, நீ இன்னைக்கு காலேஜ்க்கு வர போறியா? பின்ன இல்ல பிள்ள, நான் இப்படியெல்லாம் சொல்றேன்னு நீ வேற மாதிரி எடுத்துக்காத. நீ இன்னைக்கு காலேஜ்க்கு வந்துதான் ஆகணுமா பூவு? ஏன் பிள்ளை அப்படி கேக்குற? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே அந்த தீபிகா ஒன்று உண்டிலன்னு ஆக்கிடுவா. இந்நேரம் நேற்று நடந்த விஷயத்த காலேஜ் முழுக்க ஒண்ணுக்கு பார்த்தா சொல்லி வச்சிருப்பா. உன்னை எல்லாரும் திருடின்னு சொல்லி அந்த வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க, நீ அவமானம் தாங்க முடியாம அழுதுகிட்டே கூனி குறுகி ஓடுனேன்னு அப்படி இப்படியா வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லி வச்சிருப்பா. சொல்லட்டும், அதுக்காக என்ன பூவு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி கேக்குற? அவ தான் தனக்குன்னு ஒரு காக்கா கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்காளே. அவளுங்கெல்லாம் நீ எப்ப வருவ, உன்னை எப்படிலாம் கேவலப்படுத்தலான்னு காத்துட்டு இருப்பாளுங்க. அது எல்லாத்தையும் நினைச்சாலே ஆத்திராத்திரமா வருது பூவு. இது முதல் தடவையா இருந்தா பரவாயில்ல, நாம தான் எவ்வளவோ பார்த்தாச்சே புள்ள. நம்ம தலையில என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சு தானே ஆகணும். பூவு, நல்லா யோசிச்சுக்கோ புள்ள. எனக்கே பயமா இருக்கு, உன்னை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க பூவு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாதிரி, நாம படிச்சு முடிக்கணும். நம்ம படிப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். பூவு, நீ சொல்றது எல்லாமே சரிதான் புள்ள. உன்னை அவமானப்படுத்துற மாதிரி யாராவது பேசினா எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும் புள்ள. பூவு, நான் உன்னை சொன்னா கேப்பியா? ஒரு 2-3 நாளைக்கு
அவளுங்க கண்ணில் படாம இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போலாம் புள்ள. என்ன புள்ள என்னை ஓடி ஒளிய சொல்றியா? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஏன் ஓடி ஒளியணும்? பயந்து பயந்து ஓடுனா ரொம்ப துரத்துவாங்க. நாயா இருந்தா கூட திரும்பி முறைச்சாதான் துரத்துறத நிறுத்துவாங்க. பூவே, நீ என்னதான் சொன்னாலும் நாய்க்கு இருக்கிற தைரியம் கூட இங்க நமக்கு இல்லாம போயிடுச்சு புள்ள. அதுக்காக என்னைய கிளாஸ்க்கு வர வேணான்னு சொல்றியா? நான் வராம இருந்தா அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் புள்ள. அவமானப்படுறது வேப்பம்பூ சாப்பிட்ற மாதிரி. அந்த கசப்பு ஆரோக்கியத்தை தான் தரும். ஒவ்வொரு தடவையும் அவமானப்படும் போது இவங்க முன்னாடி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நமக்கு ஒரு உத்வேகம் வருது பாரு, அது ஒரு விதத்துல நல்லதுதான் புள்ள. எனக்கு நம்பிக்கை இருக்கு புள்ள. யார் என் மேல திருட்டு படம் கட்டினாங்களோ ஒரு நாள் அவங்க என்ன சுத்தமானவன் புரிஞ்சுப்பாங்க. புரிய வைக்கணும். எல்லார் முன்னாடியும் நான் தலை நிமிந்து நடக்கணும்னா இன்னைக்கு அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நடக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ரெடி ஆயி வா, நான் வெயிட் பண்றேன். கிளாஸ்க்கு போலாம். டேய் எடுவட்ட பையல, உனக்கு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா? ஏய் சைட் டிஷ் என்ன என்ன ஸ்கெட்ச் போடுற தலைய சும்மா இருக்கு. நீனும் வர சும்மா துள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்க. தல, நீங்க போட்ட ஸ்கெட்ச் விக்ரம் நடிச்ச ஸ்கெட்சை விட பெரிய ஹிட்டாமே. தல, அப்படியே எனக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் லைஃப்ல அப்படியே பக்காவா செட்டில் ஆயிடுவேன்ல. தல, நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் தல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் தல, ஏதாவது பார்த்து செய்யுங்களேன். தல, என்ன தல எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? தல, ஏதாவது சொல்லுங்க தல. டேய் அச்சச்சச்சச்சோ. தல, இந்த மூட்டை பூச்சி எதுக்கு மடியில கட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக தான் பாக்குறேன் தல, இல்ல அப்படியே நசிக்க விட்டுருவேன். டேய், என்ன சைனீஸ் குரங்குக்கு தாடி வச்ச மாதிரி இருந்துட்டு நீ என்ன மூட்டை பூச்சிங்கறியா? ரொம்ப ஓவரா பேசுன, உன் மூஞ்சியை புடிச்சு செவத்துல தேய்ச்சி வச்சிரேன், பாக்குறியா? ஏய் ஏய், என்ன ஓவரா கத்துற? வா போலாம். போங்கடி போங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக அங்க கிளாஸ்ல ஒருத்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஒன் செகண்ட். நமக்காக சாந்தினி ஏதோ சொல்ல நினைக்கிறா. என்ன சொல்றான்னு பாப்போம். சொல்லுடி. பூங்குடி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எங்க அக்கா கல்யாணத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வீட்டுல வச்சிருக்கோம். நீ உங்க ஆளுங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து என் வீட்டு பக்கம் தயவு செஞ்சு அனுப்பிடாத. எங்க அப்பா அம்மா பாவம். ப்ளீஸ் பூங்குடி. ஏய், உனக்கு பூங்கொடி மேல நம்பிக்கை இல்லையா?
அவ நம்ம கூடவே படிக்கிறவ. உன் வீட்டு பக்கம்லாம் ஸ்கெட்ச் போட்டு ஆள் அனுப்புற அளவுக்கு அவ மோசமானவெல்லாம் கிடையாதுடி. தீபி, நீ ரொம்ப நல்லவடி. அதான் அவளோட உண்மையான சுயரூபம் தெரியாம பேசுற. அனன்யாவும் நம்ம கூட படிக்கிறவதான். அவ்வளவு ஏன், இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவதான் முன்னாடி வந்து நின்னு ஹெல்ப் பண்றா. அவ குடும்பத்திலேயே இவ கை வச்சவதானே. ஆமால, சரி விடு, ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. தீபி, இவளா தெரியாம பண்ணிருப்பா? பாத்து தீபி, உங்க வீட்ல வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இவ உங்க வீட்ல இருக்க மொத்தத்தையும் சுருட்டிட்டு வந்துருப்பா. எதுக்கும் கவனமா இரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல சாந்தினி. ஏன்னா பார்வதி பாட்டியே வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டாங்க.